தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவுடன் செல்ல உள்ள நிலையில் விரைவில் நேரம் ஒதுக்க வலியுறுத்தல். வக்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி தாக்கலாகிறது. மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் வக்பு மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க இந்தியா கூட்டணி முடிவு. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக தகவல். வக்பு திருத்த மசோதாவிற்கு எந்த சூழலிலும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டாம். பாஜக மற்றும் மதசார்பற்ற அரசியல் கட்சிகளுக்கு அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கோரிக்கை. கச்சத்தீவை மீட்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 13 பேர் விமானம் மூலம் சென்னை வருகை. மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். பல்லடம் அருகே மாற்று சமூக இளைஞர்களை காதலித்த கல்லூரி மாணவி ஆணவ கொலை. தங்கையை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றதாக சகோதரர் வாக்குமூலம். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி நீலகிரி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டம். விடுதிகள், ஆட்டோக்கள், சுற்றுலா வாகனங்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் அவதி. கடலூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களுக்கு அரிவாள் வெட்டு. பணம் மற்றும் செல்போன் பறித்துச் சென்ற மர்ம கும்பலை தீவிரமாக தேடும் போலீசார். விருதுநகரில் குடியிருப்பு பகுதியில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதம். பெரம்பலூரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் பிரபல ஷோரூமில் தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு இன்று அமல். இந்திய விவசாய பொருட்களுக்கு 100% வரியை விதிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல். ரெசிப்ரோக்கல் வரியை இன்று அறிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். சர்வதேச அளவில் தங்க வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டும் என தகவல். ஐபிஎல் தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி அபார வெற்றி. 20 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது. ஐபிஎல் போட்டியின் 14வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று மோதல். இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சேப்பாக்கத்தில் சென்னை டெல்லி அணிகள் வரும் 5ஆம் தேதி பலப்பரீட்சை.
போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. விசைத்தறி உரிமையாளர்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. இன்று நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். பிரதமர் வருகையை ஒட்டி வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ராமநாதபுரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. பாம்பனில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகளை குந்துகால் துறைமுகத்திற்கு மாற்றவும் அறிவுறுத்தல். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொண்ட விவகாரம். கண்டனம் வலுத்த நிலையில் தமது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் இர்ஃபான். நித்யானந்தா உயிரோடுதான் இருக்கிறார். உயிர் தியாகம் செய்து சமாதி அடைந்து விட்டதாக தகவல் வெளியான நிலையில் கைலாசா விளக்கு. கொடைக்கானலுக்கு நேற்று இ-பாஸ் பெற்று சுமார் 892 வாகனங்களில் 4815 சுற்றுலா பயணிகள் வருகை. மாவட்ட நிர்வாகம் தகவல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் வருடாந்திர பங்குனி பெருவிழாவை ஒட்டி போக்குவரத்து மாற்று. நாளை முதல் 12ஆம் தேதி வரை திருவிழா நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். சென்னை திருவிக நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கருக்கலைப்பு செய்த விவகாரம். 17 வயது சிறுவன் மற்றும் பெற்றோரை கைது செய்த போலீசார். கடலூர் பன்ருட்டி அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம். 2 பேரை கைது செய்த போலீசார். மேலும் சிலரை தேடும் பணி தீவிரம். கோவையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை. தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிதி மோசடிகளின் அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரிசர்வ் வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நீடித்த ஒத்துழைப்பு அவசியம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். 2 நாள் பயணமாக நாளை தாய்லாந்து செல்கிறார் பிரதமர் மோடி. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார். இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 23,622 கோடியாக அதிகரிப்பு. தற்சார்பு நோக்கிய பயணத்தில் இது ஒரு மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும். மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தல். ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு. பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம்.
அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முன்பதிவு தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 8:02 மணிக்கு தொடங்கும் என படக்குழு அறிவிப்பு. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் எனது பெயர் இழுக்கப்பட்டுள்ளது. ஜிவியின் குடும்ப பிரச்சினைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை திவ்யபாரதி விளக்கம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.